Hi guys, welcome to our channel Hoops and Crafts. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஈவில் ஐ கீச்செயின் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் ஈவில் ஐ கீச்செயின் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்க யான் கலர்ஸ் இதெல்லாம். இது பிளாக், இது லைட் ப்ளூ, தென் ஒயிட் அண்ட் டார்க் ப்ளூ. இதெல்லாம் வந்து வெயிட் 3 யான்ஸ். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற நீடில் வந்து 2.5 mm. ஸோ 2.5 mm யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஈவில் ஐ கீச்செயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த கீச்செயின் ரிங் வேணும். அதுக்கப்புறம் இன்னொன்று டார்னிங் நீடில் வேணும். நம்மளுக்கு இந்த ஐ ஸ்டஃப் பண்ணுறது கொஞ்சம் ஃபைபர் ஃபில்லும் வேணும், ஒரு சிசரும் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் ரிங் பண்ணுவோம். மேஜிக் ரிங் அண்ட் பேசிக் ஸ்டிச்சஸோட டுட்டோரியல் எல்லாம் என்னுடைய சேனலில் இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ மேஜிக் ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 6 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணணும். பிளாக் கேனில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா அதுக்கு விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம அதனால கொஞ்சம் நல்ல வெல் லைட்டட் ஏரியாஸில் வச்சு க்ரோஷே பண்ணுங்க பிளாக் யானுக்கு, இல்லைன்னா ஐயில் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ நான் வந்து 6 சிங்கிள் க்ரோஷேஸ் முடிச்சிட்டேன். ஸோ மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் மேஜிக் ரிங் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரோ வந்து ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த 6 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு மேலே வந்து சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸிங் பண்ணணும். அதாவது ஒரு சிங்கிள் க்ரோஷேக்கும் 2 சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். அதாவது ஒரு ப்ரீவியஸ் செயின்ஸ் இருக்குல்ல, ஸோ மொத்தம் நம்மளுக்கு 6 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணனால 6 லூப்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு லூப்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணணும். அதாவது சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸிங். ஆன் பண்ணிட்டேன். 2 3 5 6. ஸோ 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸிங் பண்ணிவிட்டேன். இனி நான் இதை ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அப்படியே இந்த யானை கட் பண்ண போகிறேன், ஏன்னா நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டேன். ஒரே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு கட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் இந்த நீடில். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இதை இழுத்து விட்டால் இது க்ளோஸ் ஆயிடும். ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் த ஈவில் ஐ பண்ணியாச்சு. லைட் ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். லைட் ப்ளூ கலர் எடுத்துட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரோவோட பேட்டர்ன் வந்து இப்போ நம்மளுக்கு மொத்தம் 12 லூப்ஸ் இருக்கு இல்லையா, ஏன்னா ப்ரீவியஸ் ரோவில் வந்து 12 ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். அண்ட் ஒரு ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரோஷேயோட இன்க்ரீஸ், அதாவது 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்சில் பண்ணணும். ஸோ மொத்தம் நம்மளுக்கு வந்து 18 ஸ்டிச்சஸ் வரும். நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ப்ளூ யானை இந்த பிளாக் யானில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ண அதே லூப்பில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லூப்பில் வந்து 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் பண்ணணும். அதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். ஓகே, 2 பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். இதை ஃபுல் ரவுண்டுக்கு ரிப்பீட் பண்ணணும். ஒரு ஸ்டிச் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே, இன்னர் ஸ்டிச் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். இது நான் அந்த யான் எண்ட் பண்ண லூப்பில் போட்டுட்ருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். இதை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வர நம்ம வந்து இந்த ரோ எண்டில் மீட் பண்ணலாம். ஸோ நான் வந்து மொத்தம் 18 ஸ்டிச்சஸ் பண்ணிட்டேன். அண்ட் இப்போது இந்த எண்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு
ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ரோ நம்மளுக்கு ஓவர். ஸோ அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த 2 கலர்ஸ் யூஸ் பண்ண பிறகு நம்மளோட ப்ராக்ரஸ் இப்படி தான் இருக்கும். அண்ட் அது கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸாக்ட் சர்க்கிளாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கேர்ள் ஆகும் உள்ள. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர். ஸோ இதை வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒயிட் கலரை வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ப்ளூ கலர் ரோலில் வந்து இன்சர்ட் பண்ணணும். நான் இதில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணி இந்த ஒயிட் கலரை இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை நான் ஒயிட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து ஒயிட் கலர் ரோ. இப்போது ஒயிட் கலருக்கு பேட்டர்ன் என்னென்னா, நம்ம வந்து 2 ஸ்டிச்சஸ், அதாவது ஃபஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும், செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும், தேர்ட் இதில் வந்து 2, அதாவது ஹாஃப் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸிங் பண்ணணும். ஸோ 1 1 2 இந்த மாதிரி தான் பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணுவோம் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அட்டாச் பண்ண அந்த லூப்லேயே வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறேன். அடுத்ததில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போ அதுக்கு அடுத்ததில் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதான் அந்த கட் பண்ண இடம். இதில் ஹாஃப் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். இனி அடுத்த லூப்பில் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்த லூப்பில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்ததில் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதுதான் பேட்டர்ன். இதை இப்படியே நம்ம வந்து இந்த ரோ ஃபுல்லாக இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ 1 1 2 அந்த பேட்டர்ன் முடிச்சுட்டு நம்ம மீட் பண்ணுவோம். நம்ம இந்த ரோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து இதை ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு 3 லேயர்ஸ் வந்துச்சு. இன்னும் ஒரே ஒரு லேயர் தான் டார்க் ப்ளூ லேயர். ஸோ நெக்ஸ்ட் லேயர் டார்க் ப்ளூ பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதே மாதிரி கனெக்ட் பண்ணணும். அண்ட் இந்த டார்க் ப்ளூ இந்த ரவுண்டோட பேட்டர்னும் சேம் லைக் இந்த ஒயிட் கலர் மாதிரி தான். ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் 1 1 2. ஸோ இதே பேட்டர்ன் தான். ஸோ ப்ரீவியஸ் ரோ பேட்டர்னே ரிப்பீட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த ரோ முடிச்சுட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ அந்த டார்க் ப்ளூ லேயரை முடிச்சுட்டேன். அண்ட் லாஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த யானை கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதே மாதிரி இன்னொன்று பண்ணி இந்த ஹாஃபையும் அந்த ஹாஃபையும் கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ப்ராடக்ட் ஃபினிஷ் ஆகும். ஸோ இதே மாதிரி இன்னொன்று பண்ணிட்டு வரேன். நான் இப்போ செகண்ட் ஹாஃப் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அந்த டார்க் ப்ளூ யானை கட் பண்ணலை. ஏன்னா வந்து நம்ம இதையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு செகண்ட் ஹாஃபில் பண்ணதை கட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இதோட கரெக்டான பக்கம் வெளியில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இது வெளியில் அண்ட் இங்கே இது வெளியில், இது ரெண்டுத்தையும் இப்படி வெளியே வச்சு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இனி நம்ம வந்து 2 இதையும் கனெக்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த லூப் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஒரு லூப் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன்.
ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ இந்த பக்கத்துல இருந்து ஒரு 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 லூப் அண்ட் இந்த ஹாஃப்ல இருந்து ஒரு லூப். ஸோ 2 ஹாஃபையும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு முக்கால்வாசி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருவோம். ஏன்னா நம்ம இனி வந்து ஸ்டஃப் பண்ணணும். முக்கால்வாசி முடிச்சுட்டு ஸ்டஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஒரு 75% முடிச்சுட்டு வரேன். ஸோ நான் இப்போ இது ஒரு 75% முடிச்சிட்டேன். இவ்வளோ தூரம் மட்டும் என்ன ஓப்பன்லேயே வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதுக்குள்ளே வந்து இந்த ஃபைபர் ஃபில் எடுத்து ஸ்டஃப் பண்ணுவோம். கரெக்டான அமௌண்ட் ஸ்டஃப் பண்ணணும். இல்லைன்னா அது வந்து ஒரு ஸ்டிச்சஸ்க்கு நடுவுலையும் வெளியில் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு பண்ணிடக்கூடாது. எனக்கு தேவையான அமௌண்ட் ஸ்டஃப் பண்ணிட்டு பாருங்கள். ஸ்டஃப் பண்ண பிறகு 2 சைடும் அப்படியே ஒரு ஐ மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம இனி ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ நான் இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு லாஸ்ட்டாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். அண்ட் இதை வந்து ஒரு லாங் டெயில் வச்சுட்டு கட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த கீ செயின் கூட இதை வந்து கனெக்ட் பண்ணணும். விட்டுட்டு வீடில் இப்படி புல் பண்ணிடணும். ஸோ இப்போது கீ செயின் ரெடி. இப்போ நம்மளுக்கு ஈவில் ஐ ரெடி. இனி இந்த கீ செயினாக பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த லாஸ்ட் ஹோலில் இந்த த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த டார்னிங் நீடில் எடுத்துக்கலாம். எடுத்து இது வழியாக இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு இது வழியாகவே சூ பண்ணணும். இந்த மாதிரி 3-4 டைம்ஸ் சூ பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நம்ம இப்போ இதை டைட் பண்ணியாச்சு. அண்ட் கீ செயினும் ஸ்டெடியாக இருக்குது. இப்போ ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நாட் போட்டுட்டு ஸோ இதுக்கு நல்லா ஷேப் கொடுத்துக்கோங்க. ஸோ ஈவில் ஐ கீ செயின் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச க்ரோஷே என்தூசியாஸ்டிக் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மோர் வீடியோஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாப்பி க்ரோஷே.